கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென் இயேசப்பா. உங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா, எங்களை கிருபையாய் இம்மட்டு நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யாரும் அறியாத எங்களை நீ நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்பா. உனக்கு கோடி நன்றி அப்பா. அந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் எங்களை நன்று ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்பா. உனக்கு கோடி நன்றி அப்பா. தூக்கி எறியப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத எங்களை அப்பா நீங்க தெரிந்து கொண்டதற்காய் கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 126 அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2 மற்றும் 3வது வசனங்கள். சங்கீதம் 126 அதனுடைய 1, 2 மற்றும் 3 வசனங்கள். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, சியோன் என்றால் கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டவர்கள். கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டு அவர்கள் உள்ளத்தில் வாசம் செய்கிறவர்களைத்தான் கர்த்தர் சியோன் என்று அழைக்கிறார். அப்படியாகில் உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் சியோன் என்று அழைக்கிறார். அன்பு பிள்ளைகளை, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பு என்ற ஒரு பகுதி காணப்படுகிறது. அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் நாள் வரும் பொழுது, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு அடைப்பட்ட சூழ்நிலையில், மீட்க முடியாத சூழ்நிலையில் கிடக்கிற அந்த சிறை இருப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் திருப்பும் போது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சிறையிருப்பு இருப்பது உண்மை, அதை கர்த்தர் திருப்புவார் என்பது உண்மை. அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்தில் அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு, இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த பாடு என்னை விட்டு நீங்கிவிட்டதா என்று கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நமக்கு அது கனவு காண்பது போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்மளாலே அந்த காரியத்தை நம்பவே முடியாதா? என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பத்தை நான் அனுபவித்து கொண்டிருந்தேன், இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நான் மூழ்கி கொண்டிருந்தேன், எனக்கு விடுதலை கிடைத்து விட்டதா, என்னுடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டு விட்டதா என்று நம்மளாலேயே நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்புவார். அன்பு பிள்ளைகளை, அப்படி திருப்பும் பொழுது நம்முடைய வாய் என்ன செய்யுமா? நகைப்பினாலும், அப்படின்னா சந்தோஷத்தினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும், ஆனந்த சத்தம்னா அவ்வளவு ஹாப்பியா நம்முடைய உள்ளமும் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி நாம் மகிழ்வதை கண்டு புறஜாதிகள் என்ன சொல்வார்கள் என்றால், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களாம். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்மளை சுற்றி இருக்கிற புறஜாதியர்கள் அவர்கள் நம்மளை பார்த்து சொல்வார்கள், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நம் சிறையிருப்பை திருப்ப ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய கஷ்டத்தை தீர்க்க, நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மளை மீட்க, அழியாத எந்தவித பாவத்திலும் இருக்கிற நம்மளை தூக்கி எடுக்க
நம்முடைய சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் திருப்பப்படுவோம். சிறை இருப்பிலிருந்து நாம் திருப்பப்படும் பொழுது நமக்கு ஆனந்த சத்தமும் ஆனந்த மகிழ்ச்சியும் நம் வாழ்வில் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த நாளிலே நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீர்களா? விடுவிக்க கூடாதபடி நீங்கள் கஷ்டத்திலே மாட்டி இருக்கிறீர்களா? துன்பத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? பாடுகள் மத்தியில் செல்லுகிறீர்களா? இதை யாராலும் இதை விடுவிக்க கூடாது, விடுவிக்கவே முடியாது என்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். அன்பு பிள்ளைகளை, வேதம் அதுதான் சொல்லுது. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, சிறையிருப்பும், மறுபடியும் சொல்லுகிறேன், சிறையிருப்பு இருப்பது உண்மை, கர்த்தர் திருப்புவதும் உண்மை. அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். செய்து மற்றவர்களுக்கு முன்பாக அவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை